இன்றைய தினம் சுக்ல பிரதோஷம், அதுக்கடுத்தது மகா சிவராத்திரி. 2 அற்புதமான விசேஷங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. இன்றைய தினம்தான் உலக பேரண்டமானது உருவான நாளாக இருக்கிறதுங்க. கருட புராணத்திலிருந்து, திருவிளையாடற் புராணத்திலிருந்து பல பழமையான ஓலைச்சுவடி நூல்களிலே இந்த மகா சிவராத்திரியினுடைய அருமை பெருமைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. உத்தரகோச மங்கையிலிருந்து பல முக்கியமான பழமையான சிவாலயங்களில் எல்லாவற்றிலுமே இன்றைய தினம் ஸ்ரீ மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிவ சிவ என்று இன்றைக்கு எல்லாம் அல்ல சிவபெருமானை நினைத்து கொண்டு நாம் ஜபம் செய்து கொண்டிருந்தாலே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் எல்லாமே உண்டாகுங்க. நம சிவாய என்ற பஞ்செழுத்து 5 மந்திரத்தை அடிமனதிலிருந்து நாம் ஒருமித்து அழகாக சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே பறந்து ஓடிவிடுங்க. திருவாசகத்திலிருந்து திருவருட்பா உள்ளிட்ட தேவாரம் உள்ளிட்ட பல பழமையான நூல்களை எடுத்து படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மறைந்து நமக்கு புண்ணியங்கள் வந்து சேருங்க. இன்றைய தினம் மறவாமல் சிவ வழிபாடு செய்யுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள். அதன் மூலமாக அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய மகா சிவராத்திரி நன்னாளாகிய தினத்திலே இரவு கண் விழித்து நாம் வழிபடுவதன் மூலமாக நவகிரக தோஷம் எது இருந்தாலும், நம்ம ஜாதகத்தில் எந்த திசாபுக்திகள் பலவீனமாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி அவற்றையெல்லாம் தாண்டி நாம் வரக்கூடிய நம்முடைய ஆத்ம சக்தியானது பெருக ஆரம்பிக்குங்க. அதனால தான் இந்த மகா சிவராத்திரியை பற்றி பழமையான கல்வெட்டுகளிலெல்லாம் மிக பெருமையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்திலே, அதாவது இரவு 7:30 அந்த முதல் ஜாம பூஜையானது தொடங்குகிறதுங்க. ஏதாவது ஒரு வகையில் அபிஷேக பொருள் இன்னைக்கு சிவாலயத்திற்கு வாங்கி கொடுப்பது நல்லதுங்க. அதாவது பன்னீராக இருக்கலாம், அல்லது அதாவது அபிஷேக பொருள்கள் எது வேணாலும் இருக்கலாம். கரும்பு சாறாக இருக்கலாம், பழச்சாறாக இருக்கலாம், அதுக்கடுத்து பால் தயிராக இருக்கலாம், எந்த ஒரு அபிஷேக பொருளாகவும் இருக்கலாம், இளநீராக இருக்கலாம். இதெல்லாம் நாம் வாங்கி தருவதன் மூலமாக, இதன் மூலமாக நாம் அபிஷேகம் செய்வதன் மூலமாக, தேனாபிஷேகம் செய்வதன் மூலமாக நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே தொலைய ஆரம்பிச்சிருங்க. வம்ச விருத்திகள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குங்க. அதனால் முதல் சாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் என்று தொடர்ந்து வழியாக இன்று இரவு சிறப்பான பூஜைகள் எல்லாம் இருக்கிறது. அதிகாலையிலே, நாளை அதிகாலை 4:30 நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அபிஷேகம். எல்லா ஜீவராசிகளும் சுகிக்கக்கூடிய, எல்லா ஜீவராசிகளுக்கும் வரம் பெறக்கூடிய அபிஷேகமாக அந்த அபிஷேகம் இருக்கிறது. தொடர்ந்து நாம் சிவபுராணங்களை எல்லாம் பாடிக்கொண்டு சிவனுடைய மகிமைகளையும் நாம் பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு படித்து கொண்டே இருப்போமானால் அதைவிட பெரும்பாக்கியம் ஏதுமில்லைங்க. அதனால் இன்றைய தினம் மாலை அற்புதமாக பிரதோஷ பூஜையிலும் நாம் கலந்து கொள்வோம். அடுத்ததாக நிகழக்கூடிய மகா சிவராத்திரி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே இடைவிடாமல் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி பாடி எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ சுக்கர பிரதோஷமுடன் ஸ்ரீ மகா சிவராத்திரி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் அல்ல சிவபெருமானின் அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.